கற்றது தமிழ் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் பற்றி பேசினேன். அதாவது இந்த சோ கால்ட் ப்ரொஃபஷனல் கோர்சஸ், அப்ளைட் கோர்சஸ், இன்ஜினியரிங், டாக்டர், எம்பிஏ, எம்சிஏ, இவங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ்ங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு சுத்தமாக இல்லாமல் போச்சுன்னா சமூகத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுனுடைய ரியாக்ஷன் தான் கற்றது தமிழ். அதில் அது பண்ணிட்டு இருக்கப்போ தான் எனக்கு தோணுச்சு, இந்த பிரைமரி ஸ்கூல் எஜுகேஷனில் இருக்கக்கூடிய ப்ரைவேடைசேஷன், இந்த ஸ்கூல் ஃபீஸ். நாங்கள் ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஒரு ஸ்கூல் இருக்கும், அங்கே டெய்லி பல விஷயங்களை நாங்கள் பார்ப்போம். அந்த கிட்டத்தட்ட அந்த படத்தில் டீச்சர்ஸ் பேசுகிற டயலாக்லாம் நான் என்னுடைய ஜன்னல் வழியாக கேட்ட டயலாக்ஸ் நிறைய இருக்குது அதில். ஸோ அது ஒன்று. அப்புறம் எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் பயங்கர எந்த ஸ்கூலுக்கும் ஒத்து வராத ஒரு பொண்ணு. அண்ட் அவள் வந்து ஒரு பிறந்தநாளுக்கு வந்து நாய்க்குட்டி வேணும்னு கேட்டால், அவளுடைய 7வது பிறந்தநாளுக்கு. நான் வந்து வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன். எனக்கு அதோட பேர் கூட தெரியாது. அவள் தான் அதுக்கு பக்குன்னுலாம் சொன்னான். நான் ஏதோ 2000 ரூபா இருக்கும்னு நினச்சி சரின்னு சொல்லிட்டேன். அது பார்த்தா 26,000 ரூபா சொன்னாங்க. நான் சொல்கிறது வந்து ஒரு 3 இயர்ஸ் பேக். எனக்கு பயங்கர அதிர்ச்சிகரமாக இருந்துச்சு. 26,000 ரூபாய்க்கு ஒரு நாயான்னு. அது வரைக்கும் நம்மளுக்கு நாய், நம்ம வந்து வீட்டில் வந்து தெரு நாய் எடுத்து வளர்த்துருப்போம், அவ்வளோதான். ஸோ இது ஒரு பயங்கரமான அதிர்ச்சிகரமான ஒன்றா இருந்துச்சு. ஏன்னா அது நாய் விற்கக்கூடிய ஒரு விளம்பரம் கிடையாது, வோடோஃபோன் விற்கக்கூடிய ஒரு விளம்பரம். அதை பார்த்து ஒரு நாய் எக்ஸ்ட்ராவாக சேல் ஆகிட்டு இருக்கு. போய் கேட்டால் அப்புறம் நாய்க்காரன் சொல்கிறான், வோடோஃபோன் வித்துச்சோ இல்லையோ அந்த நாய் தான் சார் நிறைய வித்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இன்ஸ்பிரேஷன்ஸ், அப்புறம் எனக்கும் என் பொண்ணுக்கு நடுவில் இருந்த டெலிஃபோனிக் கான்வர்சேஷன்ஸ், இதுலேருந்து தான் தங்கமீன்கள் தோன்றுச்சு. அப்படி தான் அதை பண்ணேன்.